யாரால வேணா போலீஸ் ஆயிட முடியுமா? எவன் ஒருவன் தன் குடும்பத்திற்காகவும் தன் சமுதாயத்தின் எதிர்காலத்திற்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கிறானோ அவன் ஒருவனை மட்டுமே காக்கி ஒடியானது தேடி வரும். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி போலீஸ் எக்ஸாம் ஒன்றும் ஈஸி இல்ல. மற்ற எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம் எழுதுவீங்க, ரிசல்ட் அப்புறம் வேலை. ஆனா போலீஸ் எக்ஸாம்ல அந்த சீனே இல்லை. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், பிசிக்கல்ல பாஸ் பண்ணணும், அப்புறம் ஓவரால் கட் ஆஃப். ஓவரால் கட் ஆஃப்ல உங்க பேர் வந்ததுன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. மெடிக்கல் டெஸ்ட்ல உங்க உடம்புல எந்தவித குறைபாடும் இல்லைன்னா மட்டும்தான் பிஆர்எஸ் எனப்படும் போலீஸ் ட்ரெயினிங்க்கு தேர்வு செய்யப்படுவீங்க. போலீஸ் ட்ரெயினிங் உள்ள போயிட்டா போலீஸா? அங்க மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், இந்த அனைத்து விதமான சூழ்நிலையும் எதிர்த்து எவன் ஒருவன் வெற்றி பெற்று வருகிறானோ அவர்களால் மட்டுமே தமிழ்நாடு காவல்துறையில் இணைந்து தலையில் சிங்கத்தை வைத்து பணியாற்ற முடியும். நாளைய பொழுது விடியலை காண வேண்டும் என்றால் இன்றைய இரவில் பல தடைகளை உடைத்தெறிய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று காவலர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் தான் நம் நாட்டின் நாளைய